உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்று என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு நான் வச்சுருக்க பேர் அர்த்தமுள்ள ஜோதிடம். நான் இயங்கி வரும் ஜோதிட நிலையத்துக்கு பேர் ராஜகாளியம்மன் ஜோதிட நிலையம். இது என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த ஜோதிடத்துறை சுமாராக ஆரம்பித்து இன்றைக்கி 23 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கு அன்னை பராசக்தியுடைய அருள்வாசியும் அந்த மகாதேவனுடைய அனுகிரகமும் நிறைஞ்சு இருப்பதனால இத்தனை ஆண்டுகள் உங்களோட நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். இந்த 23 ஆண்டுகளில் கிடைச்ச அனுபவங்களை தான் உங்கள் முன்னாடி நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதில் எனக்காக கிடைக்கப்பட்ட தனிப்பட்ட அனுபவம், உலக நூல்களில் சொல்லப்பட்ட பொது அனுபவம், இதை எல்லாத்தையுமே சேர்ந்து உங்கள்கிட்ட சொல்ல இருக்கேன். இதில் பக்தி என்பது நிறைய இருக்கும், அதுக்கு பரிகார முறை என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான தேடல்கள் இருக்கும். அந்த தேடல்களை சரியா தப்பா அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையவும் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சாதாரணமான முறையில் புரிஞ்சுக்கக்கூடிய துறை தான் ஜோதிடத்துறை. இந்த ஜோதிடத்துறை 64 ஆயக்கலைகள் மொத்தம். அதில் 7வது கலையாக தான் இந்த ஜோதிடக்கலை இருக்குது. எல்லா கலைகளுமே நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்தாலும் ஜோதிடத்துறை அப்படிங்கிறதுல மூலமாக தான் நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கலாம். நாம் யார் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாருக்கும் ஒரு தேடல். பிறந்த குழந்தையாக இருக்கும்போது மட்டுமே ஒரு தேடல் குறைவாக இருக்கும். வாலிபம் ஆயாச்சுன்னா படிப்பு பற்றி ஒரு தேடல், படிப்பு முடிச்சாச்சுன்னா வேலை பற்றி தேடல், வேலை பற்றி தேடிச்சுன்னா பொருளாதாரம் பற்றி தேடல், பதவி பற்றி தேடல். இப்படி தேடல்கள் உலக மனிதர்களுக்கு எல்லாருக்கும் நிறைய இருக்கும். அந்த தேடல்கள் அனைத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் சரியா தப்பா, அல்லது எந்தெந்த காலகட்டத்தில் இது நடக்கும், நம்ம முயற்சி பண்ணுவது சரியான காலத்தில் செய்கிறோமா இல்லையா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் முழுமையாகவே தெளிவாக 100% நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடக்கலை மூலம். ஏன்னா ஜோதிடத்துறை மாதிரி நம்மளோட நெருங்கி உறவாடக்கூடிய கலைகள் வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக இந்த பணியிலிருந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு தான் சொல்ல முடியும். இது தொழில் அல்ல. ஜோதிடத்துறை மட்டும் தெய்வீக கலை. அந்த தெய்வீக கலை அப்படிங்கிறது மனிதனுடைய விதி என்ற எழுத்து. உலகத்தில் வாழ ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்குமே விதி என்ற ஒரு பார்ட்டை வச்சு தான் இறைவன் பூமியில் படைக்கிறார். ஒவ்வொரு எறும்புக்கு கூட விதி என்ற ஒன்று தீர்மானம் ஒன்று. பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்குன்னா, அந்த இறப்பு என்ற விதியை பிறப்பில் தீர்மானம் செய்கிறார் இறைவன். ஒரு கணப்பொழுதுக்கு கூட தவறாக அது நிகழாது. இது ஜீவராசிகள் முதற்கொண்டு, மரம் செடி கொடி முதல் கொண்டு, மனிதன் முதல் கொண்டு விதி என்ற சாராம்சத்தை தான் மையமாக வச்சு கடவுள் படைக்கிறார். அந்த விதிக்கு சான்றோர்கள் சூட்டிய பெயர் தான் ஜோதிடம். முதல்ல ஜோ என்றால் என்ன? அது தீபம் என்று பொருள். தீபம்னா என்ன? இறைவன் என்று பொருள். இறைவன் என்பதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒளி வடிவத்தில் நாம் காண்கிறது தான் இறைவன்.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்ணாமலையாரை வந்து தீப வடிவமா தான் பார்ப்போம். உலகமே திரும்பி திரும்பி பார்க்கும் 3 மாதங்கள். அது ஐயப்பன். அவரையும் நாம் வந்து மகர ஜோதியாக ஜோதியாக பார்ப்போம். நபிகள் நாயகத்தை கூட பிறை என்ற மூலமாக ஒளியாக தான் பார்க்குறாங்க. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் வந்து ஹேண்டில் ஏந்தி ஒளி வடிவத்தில் ஏசுனாரை பார்ப்பாங்க. அப்போ எல்லோரும் எதை நம்பி பயணிக்கிறோம் அப்படின்னா, உருவ வழிபாடுங்கிறத விட ஒளி வழிபாடு தான் உண்மை. அது தீபம். ஜோ என்றால் தீபம் என்று பொருள். தீபத்துக்கு பொருள் வந்து இறைவன் என்ற அர்த்தம். அதனால தான் இறைவனுக்கு சமமாக இந்த கலையை வந்து எல்லாரும் நம்புறதுனால தான் அதுக்கு ஜோதிடம் என்று பொருள். இறைவனை நம்பினா எப்படி மனிதனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்குமோ, அதுபோல் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த பக்தி உள்ள உண்மை உள்ள ஒரு ஜோதிடனை அணுகி உங்களுடைய விதி என்ற புஸ்தகத்தை கொடுத்து உங்களுடைய நிலைப்பாடை வந்து முழுமையாகவே தெரிஞ்சுக்கலாம். பிறப்பு முதல் இறப்பு வரைமை. குழந்தையை பற்றி இயக்கம் எப்போ இருக்குன்னு ஜோதிடத்தில் துல்லியமாக சொல்லலாம். ஆரோக்கியம் பற்றி இயக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன கல்வி 100% தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 மாதங்களாக என்னுடைய பணியே வந்து குழந்தைங்க வந்து என்ன படிப்பாங்க, எது சார்ந்து படிப்பாங்க, எதை நோக்கி அவங்கள பயணிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய கேள்வி. அதற்கு தான் பதில் வந்து இந்த 2 மாதங்களாக நடக்கிறது. ஏன்னா இது குழந்தைங்களை பள்ளியில் சேர்க்கும் காலம். உலகத்தில் பிறக்கிற குழந்தைங்க எல்லோருமே அறிவாளி அப்படின்னா அப்போ முட்டாள் யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சராசரி கல்வி, உயர்கல்வி, சாதாரண கல்வி. உயர்கல்வி உள்ளவனை வந்து ஜாதகத்தின் மூலம் தெரிந்துக்கிட்டு அதற்கான பழக்க வழக்கத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்கணும். சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு கல்விநாதனை கொண்டு போய் அதற்கேற்ற மாதிரி கல்வியில் சேர்க்கணும். இதுவே முதல் அடிப்படை விதி. படிப்பு காலம் முடிகிறது, எல்லாருக்கும் பணி, எல்லாருக்கும் ஒரு சொந்த தொழில். பணி சரியா, சொந்த தொழில் சரியா, அயல்நாடு சரியா, இது எல்லாத்துக்குமே ஆரம்ப காலகட்டத்திலே நாம் வந்து ரொம்ப தெளிவாக ஜோதிடத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இதை தான் நான் வந்து எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்ருக்கேன். காரணம் என்னென்னா, தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாத காலத்தில் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய தோல்வி அடைவோம். முதல்ல தோல்விங்கிற விஷயத்தை தவிர்க்கலாம் ஜோதிடத்தை நம்பினால். அப்போ இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே துறை வந்து ஜோதிடத்துறை தான். இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகளே மொத்தம் 3. உலகில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் 3 தேடல்கள் தான் முக்கியமான தேடல். ஒன்று ஆரம்ப நிலையில் கல்வி, 2வது நிலையில் பணி, 3வது நிலையில் திருமணம். இந்த 3க்கும் சரியான அர்த்தத்தை வந்து அவரவர் விதி கொண்ட ஜாதகம் மூலமாக எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நாமளே வெற்றி கொண்டு விட்டோம் என்ற அர்த்தம். அதனால தான் இதுக்கு அர்த்தமுள்ள ஜோதிடம் நான் பெயர் வச்சேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மூத்த மகன். தலைப்புங்கிற விஷயத்தை நான் தேடிட்டு இருக்கும்போது ராஜகாளியம்மன் ஜோதிட நிலையம் என்ற பெயர்லேயே இயங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அதற்கு பெயர் வந்துட்டு என்னுடைய இயற்கை குணாதிசயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால ஒரு மனிதன் வந்து எப்போவுமே தன்னை பற்றி தான் அறியறது கஷ்டம். ஒரு மனிதனை பற்றி இன்னொருத்தர் அறியலாம். முதல்ல வந்துட்டு அம்மா அப்பா அறிவாங்க, அப்புறம் பிள்ளைங்க அறிவாங்க, அப்புறம் நண்பர்கள் அறிவாங்க, அதுக்கப்புறம் சமுதாயம் அறியும். அந்த அடிப்படையில் இதுக்கு பெரிய அளவில் ஊக்குவிப்பு தந்தது வந்து என்னுடைய மூத்த மகன் மணிகண்டன் தான். உங்களை நான் சந்திக்கிறதுலேயே வந்து மிகப்பெரிய முக்கிய காரணமே அவன் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாருமே அவரை பாராட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ திரும்ப சொல்கிறேன் வரேன் நான். ஜோதிடம் என்பது என்ன அப்படிங்கிறதுல வந்து 3 முக்கிய அத்தியாயங்கள். ஒன்று கல்வி, இன்னொன்று வந்து திருமணம், இன்னொன்று வந்து தொழில்.
இந்த 3யும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 30 வயசுக்குள்ளே நிறைவு பெறும். இந்த 3 செயல்பாடுகளும். இந்த 3யும் நாம் கரெக்டான பயணத்தில் கொண்டு போயிட்டோம்னா, நாமளே வெற்றி கண்டு விட்டோம் என்று அர்த்தம். கல்வி தேர்வு செய்தால் தோல்வி இல்லை. திருமண காலத்தை அறிந்து கொண்டு செய்தால் தோல்வி இல்லை. என்ன தொழில், என்ன துறையை தேர்வு செய்யணும்னு தெரிஞ்சால் தோல்வி இல்லை. இந்த 3 தான் வாழ்க்கையில் தோல்வி அல்லது வெற்றியை ஒரு மனிதனுக்கு தீர்மானம் பண்ணி கொடுக்குது. இந்த 3 நிலையவும் 100க்கு 100% தவறில்லாமல் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னை அறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் நான் என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மக்களுடைய ஆதரவுனால தான் 23 ஆண்டுகளாக சேகரித்த இந்த விஷயங்களெல்லாம் உங்களோட யதார்த்தமான முறையில், மிக எளிமையான முறையில் உங்களுக்கு சேரும்படி என்னுடைய கருத்துக்கள் அடுத்தடுத்து பதிவாகிட்டே இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக கேட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு அறிதல், அதில் புரிதல். ஏன்னா ஜோதிடம் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னா, உண்மைதான் அப்படின்னா சொல்கிறவங்க கருத்தை பொறுத்து இருக்கு, கேட்டு அனுபவிக்கிறவங்களுடைய கருத்தை பொறுத்து இருக்கு. கேட்பதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு சொல்கிறது, நம்புறது மனிதனுக்கு முதல்ல தப்பு. நாம் சொல்கிறது எல்லாம் சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறாக சொல்கிறது எல்லாத்த விட தப்பு. ஏன்னா அம்மா அப்பா சொல்கிறபடி பிள்ளை வளர்றதில்ல. குரு சொல்லி கொடுக்குறபடி அறிவை தான் வளர்த்துக்குவாங்க. அவங்களும் பாய்த்தூரத்தில் நின்றுவாங்க. ஆனால் ஜோதிடன்னு சொல்லும்படியாக தான் அனைத்து மனிதர்களுமே வாழ பழகிக்கிறாங்க. ஒரு காரியத்தை செய்யவும் முயற்சி பண்ணுறாங்க. அது சாதாரண கல்வி படிப்பிலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, திருமணம் செய்கிறதுலேருந்து, தொழில் ஆரம்பிக்கிறதுலேருந்து. இப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் யதார்த்தமாக தவறு நடக்கும்படியாக சொல்லிட்டோம்னா மனிதனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமே. அந்த பாதிப்பு இதுவரை அன்னை பராசக்தியோட அருளாசிப்படி என் வாழ்க்கையில் நிகழ்ந்ததில்லை. வெற்றியை மட்டுமே எனது சகோதரர்களும் சகோதரிகளும் பெரியோர்களும் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேராதரவு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இந்த கருத்துக்களோட பதிவு செய்கிறதுக்கு காரணம். அதனால் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டி இன்று முதல் நாள் உங்களை சந்திக்கிறேன். முதல்னு 1/10/2001 அன்று இந்த ஜோதிட பணியை பராசக்தியோட அருளாசிப்படி துவங்கினேன். துவங்கும்போது ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. காரணம் என்னென்னா, முதல் ஜோதிடம் சொல்கிறோமே, தவறு நிகழ்ந்து விடுமோங்கிற ஒரு பயம். அந்த நிலையில் தான் இன்றைக்கும் உங்களை நான் முதல்ல சந்திக்கிறேன். காலப்போக்கில் அந்த பயம் மாறி உங்களோட நெருங்கி பழகி உங்களோட நிறைய உண்மையான கருத்துக்களை உங்கள்கிட்ட பதிவு பண்ணி உங்களெல்லாம் நான் வெற்றி பெற வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட, நான் வணங்கும் தெய்வமும் பராசக்தியும் ஆகிய அன்னை பராசக்தியோட அருளாசி தான் உங்களை எல்லாம் வாழ வச்சிட்ருக்கு. அதனால தான் என்னை பாராட்டக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, நன்றியை இறைவனிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். என் ரூபத்தில் உங்கள் தெய்வம் உங்களுக்கு சொல்லியதாக நான் சொல்லுவேன். நான் அப்படின்னு சொல்கிறது தவறு. இந்த உலகத்திலேயே மருத்துவத்துறை மிகப்பெரிய சிறந்த ஒரு துறை. அது மனிதனை வியாதிகளிலிருந்து காப்பாற்றும். சட்டம் சார்ந்த துறை. மனிதர்களுக்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்றும். இது மாதிரி ஒவ்வொரு துறைகளும் மனிதனை காப்பாற்றுறதுக்காகவே படைக்கப்பட்டது என்றாலும், ஜோதிடத்துறை மாதிரி வேறு எந்த துறையுமே மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லாது. போகும் பயணத்தில் ஆபத்தை சொல்லிடலாம். எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்னு ஆதாரபூர்வமாக சொல்லலாம். அப்போ அவரவருடைய விதியை நாம் முழுமையாக ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கிற யோகங்கள், தோஷங்கள், இதை ஆராய்ச்சி செய்யணும். பொதுவாக மனித வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிற 2 விஷயந்தான் உண்டு. அதுக்கு பேர் வெற்றி தோல்வின்னு அர்த்தம். அந்த நல்ல நேரம் என்பதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு சொன்னால் நம்ம பயணத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கு மாறாக கெட்ட நேரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா
நாமளே அமைதி கொள்ள செஞ்சுக்கலாம். அதுதான் மதி. விதி என்ற ஜோதிடத்தை ஆராய்ச்சி செஞ்சு அதில் இருக்கிற நன்மை தீமைகளை முழுமையாக எடுத்து சொல்லணும் மக்கள்கிட்ட. முகஸ்துதி பார்த்து சொல்லக்கூடாது. நான் இதுவரை அப்படி சொன்னதில்லை. பெருமைக்காக சொல்லணும் அப்படிங்கிறது இதுவரை சொன்னதில்லை. மகிழ்ச்சிக்காக சொல்லணும் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் நான் சொன்னதில்லை. உண்மை இதுவே அப்படிங்கிறத சொல்லி மக்களிடத்தில் நல்ல பேரையும் புகழையும் இதுவரைக்கும் அன்னை பராசக்தி அடைய வச்சுருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த துறை தெய்வத்துறை அப்படின்னு பேர். தெய்வத்தோடு தொடர்புடைய துறை. ஏன்னா ஒரு ஜோதிடத்தில் பரிகாரங்கிற விஷயத்தை தெய்வத்திடம் போய் தான் சொல்லியிருக்காங்க, செய்ய சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் உண்டு. எதிர்காலத்தில் நண்பர்கள் சொல்லுவேன். பக்தி என்பது வேறு, பரிகாரம் என்பது வேறு. பக்தியே தலை சிறந்ததாகும். காலநிலை சரியாகும் போது காரியம் நடந்துடும். காலம் சரியாக இருக்கும்போது கடவுளுடைய துணை இயற்கையாகவே கிடைச்சிரும். அப்போ விதிக்கும் கடவுளுக்கும் நமக்கு தொடர்பு படுத்தணுமே தவிர பரிகாரம் என்ற பெயரில் செஞ்சு நமக்கு நாமளே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடாது. அதே மாதிரி பரிகாரம் செய்தால் பலன் தரும் அப்படின்னு சொன்னால் இதுவரையும் பரிகாரம் செய்து யாரும் வெற்றி பெறலை. பக்தியோடு இருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த பக்திக்கு காலம் துணையாக இருக்கும். கடவுளே காலத்தை அறிந்து தான் மனிதனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா விதிக்கு தான் சக்தி அதிகம். இதை 21 தலைமுறையை சார்ந்து நம் விதி எழுதப்படுவதாக சொல்லப்படுகிறது சான்றோர்கள் கருத்துப்படி. பாவம் ப்ளஸ் புண்ணியம். இது ராமாயணத்திலும் எதிரொலித்தது, மகாபாரதத்திலும் எதிரொலித்தது, சராசரி மனித வாழ்க்கையிலும் அது எதிரொலிக்கும். ஏன்னா விதி என்ற ஒன்று இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது என்றாலும் அது நம் முன்னோர்கள் வழியில் வருகின்ற பாவ ப்ளஸ் புண்ணியத்தின் அடிப்படை தான். இதில் புண்ணியங்கள் கூட இருந்தாலும் முன்னோர்களுக்கே நன்றி சொல்ல வேண்டும். பாவம் அதிகமாக இருந்து, பாவத்துக்கு பேர் என்ற பேர் கஷ்டம்னு அர்த்தம். பாவம்னா தவறான வார்த்தை இல்லை, கஷ்டம். இதுவும் அதில் அதிகம் இருந்துச்சுன்னா அதுக்கும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனை வேண்டி அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க வழி செய்யணும். அப்போ கஷ்டத்துலேருந்து வழி மாற்றிக்கொள்றதுக்கு என்ன வழின்னா, ஒன்று நன்னடத்தை, இன்னொன்று பக்தி. இந்த இரண்டையும் பயன்படுத்தி வாழ்ந்தோம்னா கஷ்டம் என்ற ஈடுபாட்டிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். விதி அது வேலையை செய்யும். ஆனால் மதி என்ற சொல்லுக்கு பேர் பக்தியோடு இருந்தோம்னா விதியினால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள்லேருந்து நம்மளை ஓரளவு காப்பாற்றிக்க முடியும். அதனால் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற சொல்லுக்கு பொருளை இன்றைக்கி முதல் நாளே என்னால் சொல்ல முடியல. அப்படின்னாலும் காலப்போக்கில் எனது நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சான்றோர்களுக்கும் சொல்லி அதை புரியும்படியாக நான் செய்வேன். இதுக்கு இந்த 23 ஆண்டுகளாக எனக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவையும் அன்பையும் பாசத்தையும் எவ்வளோ மக்கள் எனக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உடம்புல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு மக்கள் செய்கிறது தான். அப்போது அவங்கக்கிட்ட எனக்கு நல்ல பேர் இருக்கிறதுங்கிறது உண்மை. நான் உண்மையாக நடந்துக்கிறேன் என்பதும் உண்மை. ஏன்னா ஜோதிடத்துறையின் மூலமாக தான் ஒரு மனிதனை முழுமையாகவே காப்பாற்றிட முடியும். ஆபத்தான சூழ்நிலையிலிருந்தும் காப்பாற்றலாம், அதிர்ஷ்டவசமான காலங்களிலிருந்து அவனை ஜெயிக்கவும் வைக்கலாம். இதை நாம் தேதி குறித்து கொடுத்து தான் இது வரைக்கும் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். இது என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த காரியம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அல்லது நடக்காது என்று உங்கள் எல்லாருக்குமே பொய் என்ற ஒரு வார்த்தையை சொல்லாமலே உண்மையை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் எல்லோரும் ஜெயிச்சிருக்கிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை இந்த சேனல் மூலமாக இதை கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த சகோதரன் என்ன சொன்னால் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். இது இன்றைக்கி ஒரு முதல் ஆரம்ப நிலையினால் எனக்கு சரியாக கூட உங்கள்கிட்ட என்னுடைய பதிவுகளை சொல்ல முடியல.
நான் அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவான விரிவான விளக்கங்களை நான் சொல்லுவேன். அதுக்கு ஓரிரு விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்காக வேண்டிய ஒரு சில வார்த்தைகள். இறை வழிபாட்டிலும் மூட நம்பிக்கை நிறைய உண்டு. அது எது சரி தப்புன்னு விரைவில் சொல்வேன். ஜோதிடத் துறையில் ஆயிரம் மூட நம்பிக்கைகள் உண்டு. இதில் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை நீங்களே உணரும்படியாகவும் இருக்கும். அது எந்த துறையை சார்ந்து இருந்தாலும் அந்த துறையில் உள்ளவன் சொல்வது அப்படியே உண்மைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி செய்யணும். அது சரியா தப்புன்னு நமக்கு நாமளே ஒரு கேள்வி கேட்டு நாம் அந்த செயலை செஞ்சு அதில் வெற்றி தோல்வி அடைஞ்சோமாங்கிற மாதிரி சுய அனுபவத்துக்கும் கொண்டு வரணும். சுய அனுபவங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுய கருத்து. அதனால் நிறைய மூட நம்பிக்கைகள். இதுதான் புனிதமான துறை. இந்த புனிதமான துறையில் புனிதமான பயணம் ஒவ்வொரு ஜோதிடனும் பயணிக்க வேண்டும். தவறு வந்து தவறி செய்தால் கூட தண்டனை கிடைக்கும்போது ஜோதிடத் துறையில் தவறு செய்தோமானா இறைவன் நம்மளை தண்டிப்பார் என்ற ஒரு எண்ணம் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நம்மள்கிட்ட வர்ற நேயர்கள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணவும் செய்வாங்க, அதிருப்தி அடைஞ்சு திட்டவும் செய்வாங்க. இது ரெண்டுமே நம்மளை எதிரொலிக்கும். ஏன்னா இந்த துறை மூலமாக தான் மனிதனை காப்பாற்ற முடியும். வேறு எந்த துறையாலும் மனிதனை காப்பாற்ற முடியாது. நோய் வந்தால் மருத்துவம் காப்பாற்றுவான். சட்டத்துறையில் பிரச்சனை வந்தால் லாயர் காப்பாற்றுவார். விதியில் இருக்கிற பிரச்சனை ஜோதிடத்தின் மூலமாக ஜோசியர் மூலமாக தான் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ ஜோதிடன் வந்து மிகப்பெரிய ஒரு புனிதமான துறை செய்கிறங்கிற பயம் மனுஷனுக்கு வேணும். ஏன்னா நான் முதலே சொன்னேன், ஜோ என்ற சொல்லுக்கு பொருள் வந்து இறைவன் என்ற அர்த்தம். அந்த இறைவன் நம்மளை நேரடியாக பாதுகாத்துக்கிட்டு இருப்பார், பார்த்துக்கிட்டு இருப்பார், பரிசீலனை செய்வார். அதனால் ஜோதிட அன்பர்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருங்க. மிக தெளிவான உண்மைகளை எடுத்து சொல்லுங்கள். மக்கள் பயனடைஞ்சால் ஜோதிடனும் பயனடைவான். ஜோதிடன் பயனடைஞ்சால் அது சார்ந்த சமுதாயம் பயனடையும். எல்லோருமே நல்லா இருப்போம். உங்களை நான் அடுத்தடுத்த பதிவில் சந்தித்து நிறைய விளக்கங்களை சொல்ல இருக்கேன். லட்சங்கள் அப்படின்னு சொல்கிறத விட கோடிக்கணக்கான கருத்துக்கள் ஜோதிடத்துறையில் பதிவு செய்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் நேரடியாக இந்த சேனல் மூலமாக பதிவு செய்வேன். என்னுடைய பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் கொஞ்சம் வியப்பாகவும் கூட இருக்கும். ஏன்னா யதார்த்தமாக சொல்லிகிட்டு இருக்கிற வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. உண்மையான அர்த்தத்தை மாற்றி யதார்த்தமான வார்த்தைகளை சொல்லியே மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. யதார்த்த பெரியோர்களும் யதார்த்த ஜோதிடர்களும். அது மிகப்பெரிய தவறு. ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்துகிறேன். ஏன்னா நிறைய நான் சொல்ல இருக்கேங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆதாரம். குறிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி, இந்த 2 நாட்களுக்கு பிறகு வருகின்ற ஒரு நாள், அது வந்து பிரதமை என்று பொருள். இது நல்ல நாளா கெட்ட நாளா யோசிச்சுட்டே இருங்க. விரைவில் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்வேன். முதல் விஷயமே அதுதான். ஏன்னா உலகம் துவக்கம் என்பது வந்து ஒன்று, பிரதமை என்பதும் ஒன்று தான். இதற்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் இருந்து உங்களுக்கு சொல்லுவேன். எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.